welcome to my channel Preela Vlog. லாஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அப்போ தான் ஹோட்டல் செக்இன் பண்ணியிருந்தோம் இது ஒப்பிலியப்பன் டிஸ்டன்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிமைனிங் டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் அந்த பக்கத்தில் இருக்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்லேயே காஃபி மட்டும் காலையில் குடிச்சிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிற டெம்பிள் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத சுவாமி டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் பற்றி ஸ்டே பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோலேயே செக்இன் பண்ணப்போ நான் சொல்லியிருப்பேன் ஆவரேஜாக இருந்தது. பட் இப்போ சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 2 ரூம் எடுத்துருந்தோங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எங்கள் ரூமுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது, ஆவரேஜ் தான் நான் சொன்ன மாதிரி. பட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் என் சிஸ்டரும் தங்கியிருந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஏசி கூட ஒர்க்கே ஆகலை. நைட்டெல்லாம் அப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக தூங்க முடியல. நான் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம் கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் அதுக்கு வேணால் கொஞ்சம் காசு கம்மி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் ஏசி மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க ஸ்டே அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இதோட ரெவ்யூன்னு சொன்னீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சரி, இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஏர்லி மார்னிங் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம மார்னிங் ஃபஸ்ட்டு போக போகிற டெம்பிள் விஸ்வநாத சுவாமி டெம்பிள். நம்ம ஜேர்னி இப்போ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் ரோட் ட்ரிப் பார்த்துருப்போம். பட் இந்த ரோட் ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெமரபுளாக இருந்தது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் தாங்க சொல்லணும். இப்போ நம்மளுக்கு மார்கழி மாதம்ன்றதுனால எல்லா இடமும் பனி. அப்புறம் நம்ம சிட்டி லைஃப்பை தாண்டி நம்ம கிராமத்துக்கு வரும்போது இங்கே வந்து கல்ச்சரே உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லார் வீட்லேயுமே மேண்டேட்ரியாக என்ன பண்ணுவாங்கன்னா மார்கழி மாதத்துக்கு கோலம். நமக்கு வேறு கோலம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால் என்ன சில கோலங்கள்லாம் பார்க்குற ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்ததுங்க. இந்த ஸ்கெட்சில் வரைஞ்ச அப்படி இருக்கும் ஒரு நோட் புக்கில், அந்த அளவுக்கு அழகழகாக கோலங்கள். ஸோ நான் போகும்போது காரில் போகும்போது ரோடு பார்க்குறனோ எதை ரசிக்கிறனோ இல்லையோ, இந்த கோலம் எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது இந்த கோயில்கள் கிட்டலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நம்ம கோயில் கிட்ட தான் போய்கிட்டே இருக்கோம், நீங்கள் பாருங்களா அந்த அழகெல்லாம் நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாம். சரி, இப்போ நம்ம விஸ்வநாத சுவாமி டெம்பிள் போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோம். விஸ்வநாத சுவாமி கோயில் நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குங்க. ஸோ நம்ம இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூலவர் வந்து சிவன் இருப்பாங்க இல்லையா, பூட்டி இருந்தது கேட் போட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே சாமிக்கிட்ட வந்து விளக்கு தீபம் ஏற்றிருந்தாங்க, பூ மலர்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க, சாமிக்கு சாத்தியிருந்தாங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா,
பூஜை பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா சாமி கிட்ட போய் பார்க்க முடியாது, லாக்டாக இருக்கு இல்லையா. அதனால் கொஞ்சம் தயங்கி என்னடா யாருமே இல்லையே, பக்கத்தில் ஐயரும் இல்லை நினச்சோம். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா மார்கழி மாதம் பூட்டுறதுக்கு மட்டும் சான்ஸே இல்லை. எங்களுக்கு கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் திறப்பாங்க, 8 மணின்ற மாதிரி காட்டியிருந்தது. பட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 6:20 எங்களுக்கு நாங்கள் வந்திருந்தோம். சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா மார்கழி மாதன்றதுனால கண்டிப்பாக காலையில் ஒரு பூஜை பண்ணுவாங்கன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்தோம். கோயிலுக்குள்ளே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன். மூலவர் கூட நான் உங்களுக்கு ஸ்னாப் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, கிரில் கூட க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கொடிமரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சிவபெருமானை வந்து தரிசிக்கலாம்னு சொல்லி நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். மெயினாக பார்த்திங்கன்னா பிரதோஷம் இருக்கும்ல, அந்த டைம்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ மறுஜென்மம் எனக்கு வேண்டாம், அப்படிங்கிற பிறவி வேண்டாங்கிறவங்க தான் இந்த கோயிலுக்கே வர முடியுமா. நாங்களும் நிறைய வாட்டி வந்திருக்கோம், நாங்கள் இந்த கோயில் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த நாகலிங்கம் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா ஒரு கிணறு அந்த ஷேப்பில் நமக்கு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கிட்டத்தட்ட பார்த்துட்டு சரி என்னடான்னு வந்தோம். அப்புறம் ஐயர் வந்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூவே தெரியும், நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போன ஃபீல் தருது இல்லையா. ஏன்னா இந்த கிளைமேட் அவ்வளோ காலையில் அவ்வளோ ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க சாமி பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பழைய காலத்து கோயில் தான், கொஞ்சம் சின்னதாக இருந்தது. மற்ற கோயிலெலாம் பார்க்கறத விட இது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அந்த கோயிலை சுற்றி சரி என்னடா நம்ம சாமியை வந்து கிட்ட போய் பார்க்க முடியலையே நினச்சிட்டே வரும்போதே ஐயர் கரெக்ட் டைமுக்கு உள்ளே வந்தார். தேப்பெருமானூர் இந்த ஊர் பேர். சுவாமி பேர் விஸ்வநாத சுவாமி, அம்பாள் பேர் வேதாந்தநாயகி. இந்த ஆலயத்தை வழிபடணும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம், மறுபிறவி இல்லாதவா தரிசனம் பண்ணலாம் இங்கே அப்படிங்கிறது ஐதீகம். சனீஸ்வரனுக்கு இங்கே சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கொடுத்ததுனால மாநில பிரிவுக்கு இங்கே தரிசனம் பண்ணால் மறுஜென்மம் கிடையாதுங்கிறார் சுவாமி. ஆனால் இந்த க்ஷேத்திரத்தை வழிபட்டால் மறுஜென்மம் கிடையாது. அகத்திய ரிஷி காட்சி கொடுக்கா க்ஷேத்திரம் மறுஜென்மம் இருந்ததுனால மகரந்த மகர்ஷினா பூஜை பண்ணி தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணாதுன்னா சுவாமிக்கு ருத்ராட்சேஸ்வரன் பேர். இந்த க்ஷேத்திரத்தை பிரதோஷம் மாசிமம் மகா சிவராத்திரி இன்னைக்கு ருத்ராட்சதனா அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக தருவா. தரக்கூடிய ருத்ராட்ச கழுத்தில் அணியக்கூடாது. சுவாமி அம்பாள் பேர் வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமசிவாய ருத்ராட்சேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமதேயன் சொல்லணுங்கிற ஐதீகம். அதனால ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அம்பாள் 365 வேதங்கள்லாம் சொல்றோம்னா வேதத்துக்கு நாயகி வேதாந்த நாயகின்னு பேர். காது கொடுத்து கேட்பார் நந்தி. 12 ஜோதிலிங்க சுரூபமா அந்த ஆலயத்துல இருந்து சனீஸ்வரனுக்கு ஆயுள் கொடுத்தா. காசி விஸ்வநாத சுரூபத்துல 12 ஜோதிலிங்க இருக்கிறதா ஐதீகம். காது கொடுத்து கேட்பார் நந்தின் பேர். நவகிரக சூரியன் 365 சுவாமியை பூஜிக்கிறதா ஐதீகம். சூரியன் கிழக்க பார்த்துனா மேற்க பார்த்துருக்கும். நவகிரகத்துல சுவாமி 365 பூஜை பண்றதா ஐதீகம். க்ஷேத்திரத்தோட தட்சிணாமூர்த்தி அன்னதான தட்சிணாமூர்த்தி. அன்னமே தானம் பண்ணார் அம்பாள் தானே அன்னதான தட்சிணாமூர்த்தி. சப்த நாகங்கள் மகாலட்சுமி அம்பிகை ராகு கேதுதான் இந்த தட்சிணாமூர்த்தி பூஜை பண்ணிருக்கு. இந்த க்ஷேத்திரத்தோட ஸ்தல புராணம் பிரம்மாவுக்கு விநாயக பெருமான் சொல்றதா ஐதீகம். 3 சரீரமா எடுத்து. அதனால இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணா 3 பிரதட்சணம். தீர்த்தம் யம தீர்த்தம் ஞான தீர்த்தமாக இருக்குது. அது ஸ்நானம் பண்ணி தான் சுவாமிக்கு இங்க ஜனம் கொண்டு வரும்போது மகரந்த மகர்ஷிக்கு தன்னோட சாபமான ருத்ராட்ச அருந்து வந்து சாபமான நிவர்த்தியான காட்சி கிடைச்சு. க்ஷேத்திர ஸ்தல விருட்சம் வில்வமரம். வில்வமரத்தை 2010 சூரிய கிரகண தண்ணி பாம்பு வில்வம் வச்சு சுவாமிக்கு போட்ட வைபவம். க்ஷேத்திரத்தோட ரொம்ப விசேஷமான ருத்ராட்ச கவசம் சொல்லக்கூடிய கவசம் இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் மாசி மகத்தன்னைக்கு அந்த கவசமான சாத்துவோம். அன்னைக்கு சுவாமிக்கு ருத்ராட்சம் மட்டுமே இங்க சாத்தப்படும், புஷ்பங்கள் கிடையாது. க்ஷேத்திரம் நந்தன மகாராஜான்னு சொல்லக்கூடிய ராஜானா கட்டப்பட்ட க்ஷேத்திரம். தேனும் சுண்ணாம்பும் கலந்து கட்டப்பட்டனா வசீகரமான க்ஷேத்திரம். ரொம்ப விசேஷமான நாள் பிரதோஷம் மாசிமகம் மகா சிவராத்திரி அன்னாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம். பிரதோஷனா நார்மலா ஒரு 500 பேருப்பா. சனி பிரதோஷம்னா 2000 பேருக்கு மேல இருப்பா. அவ்வளவு பேருக்கும் தரிசனம் உண்டு. இங்க அன்னதானம் பண்ணி சாட்டா சரீரத்துல வியாதி நிவர்த்தி, ஜென்மால் செய்த பாவங்க நிவர்த்தி இந்த க்ஷேத்திரத்தோட ஐதீகம். க்ஷேத்திரமானது வருஷத்துல 2 நாள் மாசத்துல 2 நாள் சூரிய மண்டல வாசல் இருக்கு. அந்த வாசலானது மாசத்துல 2 பிரதோஷம், வருஷத்துல மாசி மகம் மகா சிவராத்திரியானது திறப்போ அந்த வாசல். நந்தன மகாராஜானா கட்டப்பட்டனா வசீகரமான க்ஷேத்திரம். என்ன மனசு நினைச்ச சுவாமியை பிரார்த்தனம்னா வசீகரமா சுவாமி ஏத்துக்கிறார் அப்படிங்கிற ஐதீகம். ஸோ பார்த்தீங்கன்னா விஸ்வநாத சுவாமி டெம்பிள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதோட புரோஹிதரோட பேரும் விஸ்வநாத ஐயர் தான் அவர் சொன்னார். அவரோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் கால் பண்ணிவிட்டு கோயிலோட டைமிங்ஸ் கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. காலையிலே எங்களுக்கு வந்து வெண்பொங்கல் பிரசாதமும் கொடுத்தாரு. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். ரொம்ப நல்லா தரிசனங்க, ரொம்ப மன நிறைவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட் இதோட முடியுது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம அடுத்த டெம்பிள் போகிறோம். அதையும் நீங்கள் நம்ம கும்பகோணம் சீரீஸில் பார்ட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வரிசையாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க, வாட்ச் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன் வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.